கிஃப்டாக கொடுக்கப்படுது. யாருக்கு? நாராயணனுக்கு. ஸோ இந்த நாராயணனுக்கு நிலத்தை கிஃப்டாக கொடுக்கப்பட்ட பிறகு தான் அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு கிஃப்ட் டீடாக ஒரு லேண்டை கொடுத்தாங்களோ அப்போ இருக்கப்பட்ட அந்த தர்மகத்தா அவர் இறந்தும் போயிட்டார். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களோட கண்ணு இப்போ அந்த லேண்டு மேலே இருக்குது. ஸோ ஏன் இந்த 2010 11 இந்த லேண்டு மேலே நாராயணன் நாராயணன் இறந்து போயிட்டார். இப்போ அவங்க ஃபேமிலி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலம் கொடுக்கப்பட்ட அந்த நிலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஹைவே வருது. ஹைவே ரோடு அங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நிலம் ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு விலைக்கு வரக்கூடிய லேண்டாக இருக்குது. ஸோ அந்த கிஃப்ட் டீடு கொடுக்கப்பட்ட ஃபேமிலியில் அவங்க அப்பா இறந்து போயிட்டார். பட் அந்த ஃபேமிலி, அந்த கவுடர் ஃபேமிலியிலேருந்து அந்த மொத்த கண்ணும் எங்கே போகுதுன்னா அந்த நிலத்து மேலே தான் இருக்குது. இந்த கவுடர் ஃபேமிலி மொத்தமாக போய் அந்த நாராயணன்கிட்ட லேண்டு கேட்குறாங்க. மறுபடியும் அந்த லேண்டு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லை, இது எங்கள் அப்பா காலங்காலமாக வச்சுருந்த லேண்டு, இதை கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த